ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக உன்னதமான இந்திய பெருவிழாக்களிலே நவராத்திரி ஒரு மிகச்சிறந்த கலை விழா, பெண்களுக்கான ஒரு பெருவிழா. சிவபெருமானை வணங்குவதற்கு சிவராத்திரி என்று ஒரு நாள் இருக்கிறது. ஆனால் அம்பிகையை வணங்குவதற்கு 9 நாள் நவராத்திரி என்று சிறப்பிக்கப்படுகிறது. அம்பிகைக்கு 9 நாள், சிவனுக்கு ஒரு நாள் என்றால் என்ன கணக்கு என்று பல பேர் கேட்பார்கள். 1ஐ 9ஆக்குபவள் அம்பிகை. 1ஐ 9ஆக்குவது என்று சொன்னால் என்ன பொருள்? ஒரு விதையை நாம் பூமியிலே போடுகிறோம், அது ஆயிரக்கணக்கான விதையாக மாறிக்கொண்டே வருகிறது. அதாவது ஒன்றை பலவாக ஆக்கக்கூடிய பெரிய சக்தி என்பதைத்தான் 1ஐ 9ஆக ஆக்குபவள் பராசக்தி என்று அவளை கொண்டாடுகிறார்கள். 9 என்பது எண்ணிக்கையினுடைய முடிவு. எழுதி கொண்டே வந்தால் 9, அதன் பிறகு 1, 0 என்று திரும்பி வந்துவிட வேண்டும். அதனால் எண்ணிக்கைக்கு உட்பட்ட ஒன்றை எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக ஆக்குவதுதான் பராசக்தியினுடைய லீலை. அப்படி தோன்றியதுதான் நவராத்திரி, சிவராத்திரி என்கிற அமைப்பு முறை. அதில் என்ன பொருள்னா, 1ஐ 9 ஆக்குவாள்னா என்ன பொருள்னு கேட்டால், கணவனிடத்திலிருந்து உயிர் அணு 1 பெறுகிறாள், அவ்வளவுதான். லட்சக்கணக்கான உயிரணுக்கள் ஓடி வந்தாலும் அதில் 1 தான் பெறுகிறாள். அந்த 1ஐ அவள் என்ன பண்ணுகிறாள்? 9ஆக ஆக்குகிறாள். ஏன்னா கருவில் ஒரு புள்ளியாக வந்து சேர்ந்த ஒன்றை கை, கால், முகம், தோல், எலும்பு, நரம்பு, இரத்தமுடைய குழந்தையாக தன் கர்ப்பப்பையில் ஆக்குவதால் 1ஐ 9ஆக்குபவள் பெண். அந்த உன்னதமான அந்த பெண்ணை கொண்டாடுகிற பெரிய விழாதான் நவராத்திரி பெருவிழா. இந்த நவராத்திரி என்பதே வெற்றியை குறிப்பதாக அமைந்திருக்கிற ஒரு பெரிய திருவிழா. வாழ்க்கையிலே போராட்டங்களும் உண்டு, அதை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த விழைவு இரண்டையுமே விளக்கக்கூடியதுதான் நவராத்திரியில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. அபிராம் பெற்று பாடுகிறார், ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள் அப்படின்னார். அதாவது ஒன்றாக அரும்பி ஒரு மொட்டு இப்படி வருகிற போது பார்த்தா அப்படி ஒன்று மாதிரி தெரியும். ஒன்றாக அரும்பி பலவாய் விரிந்து, அதுவே அப்படியே விரியும் போது பல அழகான இதழ்களாக விரியும். அப்படி ஒன்றிலிருந்து பலவாக விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அம்பிகை வழிபாடு ஒன்றிலிருந்து பலவாக ஒரு மனிதன் விருத்தியாவதற்கு உரிய வழிபாடு என்று வைத்தார்கள். ஏன் காளி வழிபாடு என்கிறார்கள், மாரி வழிபாடு என்கிறார்கள், இப்படி எத்தனை விதமான தெய்வங்கள் என்று பல பேர் பேசுவார்கள். அப்போ விதவிதமான தெய்வங்கள் என்று பொருள் அல்ல. இப்போ வீட்டில் மனைவி இருக்கிறாள், காலையில் கொஞ்சம் கோபமாக இருப்பாள். சில பேருக்கு 24 மணி நேரமும் காலையாகவே இருந்துவிடும். இப்போ கொஞ்சம் காலையில் கோபமாக இருப்பா. அலுவலகத்துக்கு புறப்படுகிற நேரம் கணவனிடத்தில் கொஞ்சம் சிடு அப்படின்னு கடுகு வெடிக்கிற மாதிரி ஒரு கோபத்தில் பேசுவாள். அப்போ காலையில் அவ்வளோ கோபமாக இருக்கிற அதே மனைவி மாலையில் வந்து பார்க்கிற போது சீரியலெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அமைதியாகி ஒரு தெய்வ நிலைக்கு போய் மாலையில் கணவன் வருகிற போது வாங்க அப்படின்னு அவனுக்கே சந்தேகம் வந்துடும். அட்ரஸ் தெரியாமல் மாறிகிரி வேறு ஏதாவது வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு அவனுக்கு தோணும். இப்போ காலையில் அவ்வளோ கோபமாக இருந்த மனைவி மாலையில் அப்படியே குளிர்ச்சியாக மாறி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கணவனுக்கு காப்பி கொடுத்து, எல்லாம் ஒருத்தி தானே. காலையில் கோபமாக இருந்த மனைவி வேற, மாலையில் சாந்தமாக இருக்கிற மனைவி வேற நான் சொல்ல முடியும்? காலையில் காளி, மாலையில் மாறி. காளி காலையில், மாறி மாலையில். மாறினா என்ன அர்த்தம்? குளிர்ச்சி, மழை நீர், தட்ப நிலை, அது வெப்ப நிலை காளி. ஆக ஒரே பெண் வெப்பமாகவும் இருக்கிறாள், தட்பமாகவும் இருக்கிறாள். தட்ப வெப்ப நிலை அறிந்து வானிலை அறிக்கை படித்தபடியே வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒரு பெண்ணுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆற்றல் அடங்கி இருக்கிறது என்பதுதான் பெண்மையை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று பாரதி சொன்ன அந்த பெண்மைக்குரிய மிகப்பெரிய பெருவிழா, கலை விழா நவராத்திரி பெருவிழா. இந்த நல்ல நாளிலே ஜீ தமிழ் தொலைக்காட்சியிலே ஒரு அழகான சிக்கலை மையமாக வைத்து ஒரு பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது நிரந்தரமான சிக்கல், வாழ்வில் முடிவில்லாதது. இந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு போராட்டமாக பார்க்கிறதா அல்லது ஒரு பூந்தோட்டமாக பார்க்கிறதா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி. வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா, வாழ்க்கை என்பது போராட்டமா என்று ஒரு கேள்வி. வாழ்க்கை என்பது போராட்டம் அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்கு பேராசிரியை சாந்தாமணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பூந்தோட்டம் என்பதை எடுத்து சொல்வதற்கு நம்முடைய மனித வள நிபுணர்
பெற்றோரியல் என்ற கல்வியை சொல்லித்தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு சிறந்த பேச்சாளர் சகோதரி ஷியாமளா ரமேஷ் பாபு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி மற்றவங்களெல்லாம் அவர்கள் பேசுகிற போது நான் அறிமுகப்படுத்துவதற்கு விரும்புகிறேன். இப்போது முறையாக பட்டிமண்டபம் தொடங்குகிறது. இப்போது வாழ்க்கையை பார்க்கிற பார்வையில் அது போராட்டமாக தெரிகிறது அப்படிங்கிற கருத்தை முன்வைப்பதற்காக, பொதுவாக கொங்கு நாடு அமைதியான இடங்க, அதில் அவங்க பேசுகிற போது அவ்வளோ மரியாதையாக பேசுவாங்க. கொலை பண்ணுறதா இருந்தால் கூட கொன்னுடுவங்க கொன்று அப்படின்னு ஒரு இங்கே வச்சு மரியாதையாக தான் கொல்லுவாங்க. அவ்வளவு பண்பாடான ஒரு பூமி. அந்த கொங்கு மண்ணில் இருந்து வாழ்க்கை ஒரு போராட்டம் என்பதை எடுத்துரைப்பதற்காக புலவர் சாந்தாமணி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை உரையாற்றுங்கள் என்று உங்கள் சார்பிலே அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்ற ஒரு அருமையான கேள்விங்க. ஒரு கவிஞன் எழுதினான், வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறுமா அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதினார். பொதுவாகவே பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கு வாழ்க்கை போராட்டம் தாங்க. இந்த மண்ணிலே போராட்டம் இல்லாத உயிர்களே கிடையாது, அந்த எதிரணியில் இருக்கிற 3 பேரை தவிர. இப்போ அவங்க 3 பேர் இங்கே பூந்தோட்டம் பூந்தோட்டம்னு பேசுறது எப்படி இருக்குதுங்கன்னா, ஒருத்தனை புலி துரத்துச்சா, அதுகிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ஓடுனா ஓடுனா கடைசியில் ஒரு மலை உச்சிக்கே ஓடிட்டான். அங்கே போய் அப்படி கால் இடறி கீழே விழப்போகும்போது ஏதாச்சும் பற்று கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா ஒரு மரத்தினுடைய விழுது அவன் கைக்கு கிடைச்சது. நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு கீழே பார்த்தா பெரிய பள்ளம். இதை தன்னை காப்பாற்றிக்கணும்னு மேலே ஏறப்போனா புலி அங்கே காத்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அவன் பிடிச்சி தொங்குற அந்த விழுத ஒரு கருப்பு எலியும் வெள்ளை எலியும் கரக்குன்னு கடிக்குது. சவுண்ட் பர்ஃபெக்டா இருக்கு. நிறைய அனுபவிக்கிறோம் இல்லைங்களா வீட்டில். அந்த நேரத்தில் விழுது அசையுது. அந்த மர உச்சியிலிருந்து அந்த தேன் கூடு மெல்ல அசைஞ்சு அதிலிருந்து தேன் சொட்டு சொட்டா அவனோட மூக்கு நுனியில விழுகுது. இப்போ தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை துன்பத்தையும் அவன் மறந்தான். எவ்வளவு தூரம் தன்னோட நாக்கை உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் நாக்கை உயர்த்தி அந்த தேனை சுவைச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அது மாதிரி தாங்க சுத்தியும் போராட்டம். அதுல எப்படி அவன் தேனை சுவைக்கிறானோ அது மாதிரி பூந்தோட்டம். நல்ல வேளை அவன் மாஸ்க் போட்டிருந்தானா அந்த தேனும் இல்லாம போயிருக்கும். நடுவர் அவர்களே, இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார்கிட்ட ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒரு கேள்வியை கேட்டாங்க. இந்த விவசாயத்திலேயே உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டாங்க. அவர் மண் அப்படின்னாரு. யூ மீன் சாயில்? எஸ். ஒய் கேள்வி கேட்டார். அதுக்கு சொன்னாரு பாருங்க, இந்த மண்ணுக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் மண் என்ன செய்ய மட்க செய்யும். ஆனா விதைய போட்டா மட்டும் அதை வளர செஞ்சு இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை காப்பாற்றுகின்றது அப்படின்னு சொன்ன அந்த மண்ணுங்க இன்னைக்கு மனுஷங்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க போராடிட்டு இருக்குதுங்க. எல்லாம் பிளாஸ்டிக் பேப்பரை கொண்டு போய் பிளாஸ்டிக் பொருளை போட்டு மண்ணு மக்காம இன்னைக்கு மலட்டுத்தன்மையாகி போயிருக்குது. சரி, மண்ணு தான் மலட்டுத்தன்மைனா மனுஷனும் மலட்டுத்தன்மை. அன்னைக்கெல்லாங்க எங்க பாட்டி 10க்கு 10 ஒரே அறையில 10 பிள்ளைகளை பெற்று வாழ்க்கை பூந்தோட்டமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு 10 அறைகள் வச்சு வீட்டை கட்டி இருக்கிறோம். ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம ஃபெர்டிலைசர் போய் புக் பண்ணிட்டு லைன்ல காத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோமே, இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா நான் கேட்கிறேன். எவ்வளவு கஷ்டங்க. அன்னைக்கெல்லாம் 2 பேர் சந்திச்சாங்கன்னா நடுவர் அவர்களே நலம் விசாரிப்பாங்க. இன்னைக்கு 2 பேர் சந்திச்சா என்ன பேசிக்கிறாங்க? ஏனுங்க சுகர் எனக்கு 450ங்க, உங்களுக்குங்க? அவரு சொல்றாரு ஒன்றும் பெருசு இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு வாங்கிட்டு தான் குறைவுங்க, 449ங்க. இதைத்தானுங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு கலர் கலரா மிட்டாயை சாப்பிட்டோம், இன்னைக்கு கலர் கலரா மாத்திரையை சாப்பிட்டு இருக்கிறோம். இது பூந்தோட்டமா? நடுவர் அவர்களே, ஆடிக்கார்ல போறது வாழ்க்கை இல்லைங்க, ஆவணி கார்ல போகணும். ஆஸ்பத்திரிக்கு போகாம வாழ்றோம் பாருங்க, அதுதான் பூந்தோட்டம். இன்னைக்கு அப்படி இருக்குதா நிலை? நான் கேட்கிறேன். பூந்தோட்டம்னா கடன் இல்லாம வாழணும். நம்ம வாழ நினைக்கிறோம்,
விடுறானா? தினம் 1000 போன். உங்களுக்கு இந்த கார்டு தர்றோம், அந்த கார்டு தர்றோம், லோனு தர்றோம், வீட்டுக்கே வந்துடுறா, அதைய தர்றோம், இதைய தர்றோம். நமக்கு ஆசையை காட்டி நம்ம வீடே கடனில் தான் வாங்கி வச்சு கட்டியிருப்போம். இப்போ வீட்டில் இருக்கிற பொருள்களையும் எல்லாம் கடனில் வாங்கி வச்சு 31ஆம் தேதி சம்பளம் நம்மளுக்கு வருதுன்னா 10 மணிக்கு சம்பளம் கிரெடிட் ஆச்சுன்னா 10:15 எல்லாம் இஎம்ஐ போயிருது. கொடுத்துட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? இஎம்ஐன்னு என்ன தெரியுங்களா? எந்திரிக்க முடியாத இடம் அப்படின்னு பேர். இது பூந்தோட்டமா? நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லைங்க. போன மாதம் எனக்கு திருமண நாள். என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், 35 வருஷம் ஆச்சு மாமா, திருமணமாகி 35 வருஷம் ஆச்சு, என்ன செய்யலான்னு கேட்டேன். அந்த மனுஷன் ஒரு வார்த்தையில் பதில் சொன்னாரு பாருங்க, ஒரு 3.5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் செல்லமேன்ட்டாரு. எங்க வாழ்க்கை பூந்தோட்டமா இருக்குதுன்னா இப்படி சொல்லி முடிக்கிறாங்க நடுவர்களே. வாழ்க்கைங்கிற வண்டியை எடுத்துட்டு அப்படியே நம்ம நேரா போய் ரைட்ல திரும்பினோம்னா அங்க ஒரு தோல்வி நமக்கு காத்திருக்கு. அப்படியே லெப்ட்ல திரும்பணும் அப்படின்னு சொன்னா ஒரு துரோகம் காத்திருக்கு. யூ-டர்ன் போட்டு போனோம்னா கடனுங்கிற பெரிய பள்ளம், அதுல விழுந்து எந்திரிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் கிழிஞ்சு திரும்ப எந்திரிச்சு நேரா போனோம்னா ஏமாற்றம்ங்கிற சிக்னல் காத்திருக்கு. அதையும் தாண்டி போனோம்னா போட்டி, பொறாமை, பொய் அப்படிங்கிற ஸ்பீடு பிரேக்கர் வரும். அதையும் தாண்டி நேரா டாப் கீர் போட்டு போனாதாங்க வாழ்க்கையிலே பூந்தோட்டம் என்பதை நாம் அனுபவிக்க முடியும். ஆக அந்த பூந்தோட்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் போராட்டங்கள் இல்லாமல் ஒருபொழுதும் பூந்தோட்டத்தை சந்திக்க முடியாது. கால்கள் நனையாமல் கடலை கடந்தவர்கள் உண்டு, ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் இல்லை என்பதால் வாழ்க்கை என்பது போராட்டமே போராட்டமே என்று சொல்லி வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னுக்கு வரணும்னா போராட்டம் இல்லாமல் முடியாது அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை அவங்க முன் வச்சாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனம், அழகான பூந்தோட்டம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு சகோதரியார் ஷியாம்லா ரமேஷ் பாபு அவர்கள் வருகிறார்கள். அவர்களை உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். உலகெங்கும் வாழும் ஜி டிவி தமிழ் நேயர்களுக்கு ஆயுத பூஜை என்று என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, சாந்தாமணி அக்கா பேசுறத நேரில் கேட்ட ஒரு வாய்ப்பு. அவங்க இவ்வளோ தைரியம் இல்லாதவங்கன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ பயந்தாங்க இல்லையா? ரோட்டில் வண்டி ஓட்டினா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கத்தாமா செய்யும். அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே புள்ள சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் எப்படி வாழ்க்கையை நடத்துறது? வாழ்க்கைனா அவங்களே எங்களுக்கான முடிவையும் சொல்லிட்டாங்க தெரியுமா? போராடினா பூந்தோட்டத்தை அடையலாம். நாங்கள் கடைசியில் இருக்கிற எண்டு பாயிண்ட் பூந்தோட்டத்தை பிடிச்சிக்கிறோம், அவங்க அந்த போராட்டத்தை கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க. அதாவது இயங்கிக் கொண்டே இருப்பவர்களால் வாழ்க்கையை பூந்தோட்டமாக பார்க்க முடியும். தேங்கி போகும் பொழுதுதான் நமக்கு வாழ்க்கை என்பது போராட்டமா போகுது. இந்த வாழ்க்கை எங்களுக்கு சொல்லிட்டாங்க, இந்த 3 பேரை தவிர்த்து, ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கையில போராட்டமே கிடையாது. ஏன்னா எங்க 3 பேருக்கும் ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு 4 ஆடிக்கார், ஒருத்தருக்கு 4 ஆடிக்கார் இருக்கு. இவங்க தான் ஆடிக்கார் ஆவடிக்கார்னு அக்கா சொன்னாங்களே, நாங்க ஆடிக்கார்லாம் வச்சிருக்கிறோம். பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு. எங்களுக்கு கவலையே கிடையாது, உடம்புல நோய் கிடையாது, எல்லா உறவுகளோடும் சுமூகமா இருக்கும், எங்கள் வீட்டில் எந்த குறையுமே கிடையாது அப்படின்ற ஒரு நினைப்புல தான் அவங்க எங்களெல்லாம் வந்து வாழ்க்கையை பூந்தோட்டமாக பார்க்கிறோம் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களோட குறையே அதுதான். அந்த போராட்டம் எல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரியும் மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாவே எப்போ இருக்கிற மாதிரியும் பார்க்கிற மனப்பாங்கு தான் அவர்கள் வாழ்க்கையை போராட்டமாக மாற்றுகிறது. எல்லாரும் அதைத்தான் கடந்து வருகிறோம். எல்லாருக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே அது பாட்டுக்கு போற போக்கில் போச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, இதுல என்ன கஷ்டம் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் இயல்பு மாறி ஒரு விஷயத்தை எமர்ஜென்சி மோட்ல தான் அணுகணும் அப்படின்னு வரும்போது அந்த வாழ்க்கையை போராட்டமாக பார்க்குறவங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. அது மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை யாருக்கு தெரியுமா போராட்டமாக இருக்கும்? நம்மளை யாரும் கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன உடுத்துறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன சமூக அந்தஸ்தில் இருக்கோம், நம்மளை யாரும் ஒருத்தங்க எப்போ பார்த்தாலும் எடை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் வாழ்பவர்களுக்குத்தான் ஒரு நிமிடமும் வாழ்க்கை என்பது போராட்டம். அதுக்கு ஒரு மனநோயின்னு பேர் இல்லை? இல்லை, அது சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லலை ஐயா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லை இதெல்லாம் ஒரு
இது இது பிரம்மை பிடித்த ஒரு நிலைன்னு கூட சொல்லலாம், ஒரு மன பிரம்மை, மன பிராந்தின்னு கூட சொல்லலாம். சொல்லாமே இருந்திருக்கலாம். அததான் சொன்னேன், நீங்க வாய்ப்பை கொடுத்து வாயிலிருந்து வார்த்தை எடுத்து விட்டீர்களே. இது ஒரு நல்ல பார்வை. யாரோ நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கவலைப்படுதல். சொல்லுங்க. காதலை விட மிக முக்கியமானது உலகில் எதுவும் இல்லை. காதல் என்பது காற்றை போன்றது. நம்ம நினைச்சிடுவோம் காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே ஒரு ஆண் பெண்ணிடமோ ஒரு பெண் ஆணிடமோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு காதல் கிடையாது. நம்மையே நாம் காதலிக்க வேண்டும், நம்மை நாமே விரும்ப வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டோமே ஆனால் வாழ்க்கை என்பது அங்கே பூந்தோட்டமாகிறது. அப்படி ஏற்றுக்கொண்டதனால்தான் நிறைய மாற்றுத்திறனாளிகள் உலகை மாற்றும் திறனாளிகளாக இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை ரசிப்பவர்கள் எல்லாருமே, பூந்தோட்டமாக பார்க்கிறவர்கள் எல்லாருமே வாபி சாபி மனிதர்கள். நான் இது எங்கு போனாலும் சொல்வதுண்டு. ஒரு அழகியல் கலை சார்ந்த ஒரு வார்த்தை, இந்த ஜப்பானிய அழகிய கலை சார்ந்த வார்த்தை இந்த வாபி சாபி. குறைகளிலும் நிறைகளையும் குறைகளிலும் அழகையும் காண்பதுதான் இந்த வாபி சாபி. ஆனா அங்க இருக்கிறாங்கல்ல அந்த 2 பேர் இன்னும் பேசல, எனக்கு தெரியாது, நான் என் அக்காவை வைத்து மட்டும் சொல்கிறேன். அந்த பந்தியில போய் சாப்பிட உட்காரும் போது இலை நுனியில கீழ்ச்சில இருந்தா கூட இந்த இலையை எடுத்துட்டு வேற இலை போடுங்க, அந்த கீழ்ச்சில இலையில சாப்பிட மாட்டேன். வாங்குற 1 கிலோ தக்காளி ஒட்டுக்க வாங்குறதுல ஒண்ணு ஓரத்துல நசுங்கிருந்தா கூட அதை அப்படி எடுத்து போட்டுடுங்க, அந்த தக்காளி எனக்கு வேண்டாம். அப்படி அதாவது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மாதிரி தான் வாங்குகிற பொருட்களிலிருந்து உபயோகப்படுத்துகிற பொருட்கள் வரைக்கும் எதிலுமே குறையே இருக்கக்கூடாதுன்னு தேடி தேடி செய்பவர்களுக்கு ஒரு கட்டத்தில் வாழ்க்கை போராட்டமாகி போகும். நாம வேண்டான்னு ஒதுக்கி அந்த கிழிந்த இலை அது போதும், நல்லா தானே இருக்காங்க, என்ன ரசமா ஊத்த போறேன் அப்படின்னு போட்டு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு. இனிமே கிழிச்ச இலை, அழுகுன தக்காளி இதெல்லாம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கடைக்கார தேடி தேடி கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அழுகலை தேடி வாங்க வேண்டாம், தானாக வந்த அழுகலையும் கொஞ்சம் இருக்கா அதுல ஒரு நல்லது இருக்கான்னு பார்ப்பது. அப்ப உங்க வீட்டுல ரசம் சாப்பிடவே எனக்கு பயமா இருக்குமா? இதுதான் வாபி சாபி மனிதர்கள். குறைகளிலும் நிறைகளை நாம் வேணான்னு ஒதுக்கின வாபி சாபியா? வாபி சாபி. ஓ, அதே இன்னொரு மொழியில சொன்னாலே ஒரு பெருமை தான். சொல்லுங்க. அதுவும் தமிழ்ல புரியுற மாதிரி சொல்ற, குறைகளிலும் நிறைகளை காண்பது, அதுதான் ஒரு அழகு. அவர்களுக்கு வாழ்க்கை என்றைக்குமே பூந்தோட்டம் தான். கோழி எப்ப பார்த்தாலும் கலறிக்கிட்டே இருக்கும் குப்பையை. இந்த வாழ்க்கையை போராட்டமா பாக்குறவங்களுடைய ஒரு பெரிய குணமே அதுதான். இது ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக்கிறேன். எத்தனை பேரை பார்த்தாலுமே வாழ்க்கையை பூந்தோட்டமாக பார்ப்பவர்கள் அந்த நொடிப்பொழுதில் சந்திக்கிற அந்த மனிதரோடு அந்த நொடிப்பொழுது தான் பேசுவாங்க. போராட்டமாக பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இப்போ போறான்ல இவன் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆட்டம் ஆடினான் தெரியுமா, பழசு தான் கலருவாங்க. பழைய விஷயங்கள் எதெல்லாம் மனதிற்கு வலி கொடுக்கிறதோ வலிய எடுத்து அதை அசை போட்டு வாழ்க்கையை போர்க்களமாக்கி கொள்வதனால்தான் சிலருக்கு வாழ்க்கை போராட்டமாக ஆகிறது. போட்டம் விடு, நேத்திக்கு நடந்தது நேத்தியோடு போச்சு, இன்னைக்கு இது நாளைக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. எல்லா இடங்களிலும் பேசும்போது சொல்வதுண்டு, நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடத்தான் ஒருவரும் எல்லா வழிகளையும் தாண்டி, எல்லா அவஸ்தைகளையும் தாண்டி, எல்லா போராட்டங்களையும் தாண்டி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் பழைய விஷயங்களை கிளறாம திருப்பி அதையே அசை போடாம உபயோகிக்கிற ஒரு சொல்லையும் ஒரு நல்ல சொல்லாக, நமக்கு மட்டும் சந்தோஷம் தரக்கூடிய சொல்லாக இல்லை, கேட்பவருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய சொல்லாக கொஞ்சம் வாபி சாபியை நம்மளுடைய வாழ்க்கையிலும் இணைக்க பழகி கொண்டோமே ஆனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நிச்சயம் பூந்தோட்டமான வாழ்க்கை தான். ஆனால் பராமரிப்பு நெதம் நாம் தான் செய்யணும். யாரோ ஒருத்தர் நம்ம தோட்டத்தை பராமரிப்பாங்கன்னு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது. வாழ்க்கை என்கிறது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே அளவு தோட்டம் தான். அதை பூந்தோட்டமா மாத்துறதும், கோழி குப்பையை கலர்ற மாதிரி கிளறி அதை போராட்டமா ஆக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். வாபி சாபி நல்ல சொல். இனிமே பாருங்க, இனிமே அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ரொம்ப அருமையா அந்த வார்த்தையை நானே இன்னும் ஜப்பான்ல போய் படிச்சுட்டு வந்த மாதிரி இனிமே ஆரம்பிச்சுடுவேன். நல்லது. ஒரு சொற்களுடைய அருமையை சொன்னாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் தேங்கி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. தேங்குனா குட்டையாயிடுவீங்க, அது குளம் கொட்டைங்கிறாங்களே, குட்டையா இருப்பீங்க, அது ஓடுறதா இருக்கணும் அப்படின்னு. என்னுடைய புத்தகத்தில் ஒரு வரி எழுதியிருந்தேன். நகருகின்ற நதிகள் நாகரிகத்தின் அன்னை, தேங்கி நிற்கும் தண்ணீர் கொசுக்களின் பண்ணை. தண்ணி தேங்கி நின்னா கொசு தான் வரும், ஆனால் நீங்கள் இயங்கி கொண்டே இரு அப்படிங்கிற கருத்தையும் அவங்க ரொம்ப அருமையாக வற்புறுத்தினார்கள்.
இப்போ இல்லை இது போராட்டம் தான் அப்படின்னு ஒரு இளைய தலைமுறை சார்பில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக அருமை தம்பி ஆசிரியர் திரு சரவணன் அவர்கள் வருகிறார். பேரன்பிற்குரிய நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். அதாவது வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா அப்படிங்கிறதெல்லாம் பட்டிமன்றம் போட்டு கூட சொல்ல வேண்டாம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும் போதே வீட்டில் அம்மா உட்காந்து சோஃபாவில் உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆயுத பூஜைக்கு மிக்சியில் வடை அரைச்சிக்கிட்டு அப்பாவை கூப்பிட்டு கடைக்கு போனே போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னுவாங்க. மிக்சி சவுண்டுக்கு நடுவில் தான் நம்ம பட்டிமன்றமே இன்றைக்கு போகிறது என்றால் அப்புறம் என்ன வாழ்க்கை பூந்தோட்டம் எஃபெக்ட். எனக்கு என்ன ரொம்ப வருத்தம் பாருங்க, இந்த வாழ்க்கை என்ன அப்படியே ஜாலியாக போகுதுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதில் 2 விஷயத்தை நான் முரண்படுறேன் அவங்க பேசுனதில். ஒன்று, எங்களை பார்த்து சொன்னாங்க வாழ்க்கையை போராட்டம் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் பயந்தாங்கோலிகள் என்று சொன்னார்கள். அதுவும் எங்கள் கொங்கு அம்மாவோட பாடி லாங்குவேஜை பார்த்தும் வாழ்க்கைக்கு பயப்படுறாங்கன்னு சொல்கிறத தமிழகமே ஏற்று. ஒன்று சொல்லவா, வாழ்க்கையை பார்த்து போராட்டம் என்று சொல்பவர்கள் பயந்தாங்கோலிகள் என்றால் சித்தார்த்தன் ஏன் புத்தனாக வேண்டும்? பட்டினத்தார் ஏன் கரும்பை எடுத்துக்கொண்டு பட்டி தொட்டி எங்கும் போக வேண்டும்? அப்போ வாழ்க்கை இங்கு போராட்டமாக இருப்பதால் தான் இந்த உலகத்திற்கு புத்தன் வந்தான். சித்தர்களும் ஞானிகளும் இந்த வாழ்க்கையை வெறுத்து காடுகளுக்கு போனார்கள். அதுதான் ஞானத்தினுடைய உச்சம் என்று இந்த உலகம் சொல்கிறது. இப்போ நாங்கள்லாம் ஞானிகள், பயந்தாங்கொள்ளிங்க இல்லை. 2வது இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, அவங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க கரும்பை வெளியே வச்சுட்டு வந்திருக்கீங்களா? பார்க்கிங்ல இருக்குங்க ஐயா. நான் பார்க்குறேன் எங்கிருந்து தொடங்குது இதுன்னு. என் வாழ்க்கையிலேருந்தே எடுத்துக்கிறேனே, எங்கிருந்து தொடங்குது பாருங்களேன் இந்த போராட்டம்ங்கிறது. சின்ன வயசுலலாம் விவரம் தெரியாது, தப்பிச்சுடுறோம். இந்த பள்ளி பருவம் வரும்போது மதிப்பெண்ணுக்காக போராட வேண்டும், படித்து முடித்து விட்ட பிறகு வேலைக்காக போராட வேண்டும், வேலை கிடைத்து விட்டால் கடனுக்காக போராட வேண்டும், கல்யாணம் ஆகிவிட்டால் குழந்தைகளுக்காக போராட வேண்டும். எல்லாம் முடிஞ்சிருச்சுனான்னு ஒரு வீடை கட்டி ஈசி சேர்ல உட்கார்ந்தா இடுப்புக்கு கீழே மூட்டு வலி, இடுப்புக்கு மேலே முதுகு வலின்னு நோயோட போராட வேண்டும். நிறைவிலே மரணத்தோடு போராடி முடிந்து விடுகிற இந்த வாழ்க்கையிலே மின்னல் போல வந்து போகிற பூந்தோட்டங்களை கொண்டாட எங்களுக்கு மனம் இல்லைங்க. எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு இறந்து போகிறார்கள் கேட்டா, மாரடைப்புல இறந்து போறாங்க. இன்னைக்கு ஒரு டாக்டர் மாரடைப்புல இறந்து போறார். ஏன் நீ பாருங்க, உங்கள் இசிஜி சோதனைகளுக்குள்ளெல்லாம் அந்த இளைஞனின் இஎம்ஐ வேதனைகளை ஒருபோதும் படம் பிடித்து பார்க்க முடியாது. அந்த காலத்துலலாம், இது உங்க காலத்துல ஐயா எல்லாம் வந்திருக்காரு பாருங்க ஜாலியா. ஐயா பீரியட்லாம் ஒரு 20 ஆனாலே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் தான் ஐயாக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டார், ரொம்ப நாள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுவார், வேலைக்கு போக மாட்டான், ஜாலியாக சுத்திட்டு இருப்பான். உடனே சொல்லுவாங்க ஒரு கால் கட்டு போட்டால் அமைதியாக வீட்டில் உட்காந்துருவான்னுவாங்க. எது பொறுப்பில்லாதவனுக்கு கால் கட்டு போட்டு கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்கிறது அன்றைய தலைமுறை. ஆனால் இன்னைக்கு நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி நிலம் எடுத்து வீடு வாங்கி செட்டில் ஆகி சொட்டை விழுந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பாட்டு கூட எழுதுனாங்க. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. எஸ், டெஃபினெட்லி உண்மைதான். மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது உண்மைதான். ஆனா எங்க இடிக்குது? அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. எங்களுக்கு தான் அமையலையே. நீங்க தெளிவா இருக்கீங்க, அமைஞ்சாலும் சண்டை வருங்கிறீங்க, அப்புறம் அமையலையேன்னு வருத்தப்படுறீங்க. என்னதான் செய்யறது அப்புறம்? சார், இந்த மனுனுடைய இலக்கியங்களை பாருங்களேன். ராமாயணம் பூரா போராட்டம் தான், மகாபாரதம் மொத்தமும் போராட்டம் தான். சரி, இந்த பக்கம் சவுத் சைடு வாங்களேன், சிலப்பதிகாரம் முழுக்க போராட்டம் தான். சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி. எங்க பழசு விடுங்க, இன்னைக்கு எடுத்து பாருங்க. என் சரிதம் எழுதிய நமது தமிழ் தாத்தா முழுக்கப்பட்ட பாடுகளையும் போராட்டங்களையும் பதிவு செய்திருக்கிறார். சத்திய சோதனை என்கிற காந்தியின் புத்தகம் கூட பெயரிலேயே சோதனையைத்தான் சொல்லியிருக்கிறது. எனக்கு தெரிந்த இந்த உலகத்தில் வாழ்க்கையை பூந்தோட்டம் என்று எழுதிய ஒரு ஆட்டோபயோகிராஃபி புத்தகத்தை கூட நான் பார்த்ததில்லை என்றால் அப்புறம் யாருடைய வாழ்க்கை இங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னு புரியலங்க. நம்மளை விடுங்க, இது கூட ஒரு சுயநலம் தான் நம்மளை பற்றி பேசுறது. நான் கொஞ்சம் இன்னும் இறங்கி போகிறேன். திருவள்ளுவர் சொல்வார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிறரின் நோய் என்று சொல்ல மாட்டார், பிரிதின் நோய் என்று சொல்வார். நான் கேட்குறேன், நம்ம வாழ்க்கைலாம் நல்லா இருக்குன்னே வச்சுப்போம், நம்மளாம் நல்லா தான் இருக்கோம். ஏன்னா எங்கள் தலைப்பு மனிதரின் வாழ்க்கையெல்லாம் கொடுக்கல, வாழ்க்கை போராட்டமாக பூந்தோட்டமாக தான். நம்ம வாழ்க்கையை விட்டுருங்க, கொஞ்சம் நம்மளை விட்டு வெளியில் பாருங்களேன். ஆறுகளை எல்லாம் வழிமறித்து விட்டோம்,
காடுகளை எல்லாம் வழி மறைத்து விட்டோம். ஜீவ நதிகளை எல்லாம் கூவ நதிகளாக மாற்றிவிட்டோம். அன்றைக்கு நீர் சுமந்து நடந்தவை எல்லாம் இன்றைக்கு குப்பை சேர் சுமந்து நடக்கிறது. தொட்டு பேசும் கைபேசியின் மோகத்தால் சிட்டுக்குருவி எனும் இனத்தையே தொலைத்து விட்டோம். இது மட்டுமா? எவ்வளவோ. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். எது தண்ணியில ரயில் தண்டவாளத்திலே இறந்து கிடக்கிற யானையினுடைய இரத்த துளி சொல்லவில்லையா வாழ்க்கை போராட்டம் என்று? நெடுஞ்சாலை விரிவுக்காக வெட்டப்பட்ட மரங்களின் பிசின் துளிகள் சொல்லவில்லையா வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று? தெருக்களின் குப்பை தொட்டிகளை துழவி கொண்டிருக்கும் மாடுகளின் ஓலம் சொல்லவில்லையா இந்த வாழ்க்கை போராட்டம் என்று? இந்த உலகம் 200 மில்லியன் உயிர்களுக்கு சொந்தமானது. ஆனால் நீங்கள் மனிதனின் வாழ்க்கை இன்பமா துன்பமா என்று மட்டுமே பேசுகிறோமே. ஆனால் மற்ற உயிர்களின் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு இந்த அவை தவறிவிடுமா? எதிர்த்த அணியிலே பதில் சொல்ல வேண்டும் என்றால் மனிதனை கடந்து இந்த உயிர்களின் வாழ்க்கைக்காகவும் பதில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய இங்கு வாதமாக வைக்க நினைக்கிறேன். பூந்தோட்டம்தான் யாருக்கு? சொகுசான வாழ்க்கையை வாழ்கிற நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் தான். ஆனால் வீடுகளே இல்லாமல் கொசுவலையை வீடாக்கி வைத்திருப்பவன், ஒரு நாளைக்கு பூ வாங்கி கட்டி விற்கிற பூவிலே மேலே ஒரு 10 ரூபாய் வருமானம் வந்தால்தான் சோறு என்று இருக்கிற ஒரு பூக்காரி, பழக்கடையிலே தள்ளுவண்டியை வைத்து கொண்டு தெரு தெருவாக தள்ளி தொண்டையெல்லாம் வத்த பழம் விற்கிற ஒரு பழக்கடைக்காரர், இவர்கள் வீட்டையெல்லாம் தட்டி அவர்களிடம் கேளுங்கள் இந்த வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்று. அவர்கள் சொல்லும் பதிலை நானும் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இந்த அவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரச்சனைகளுடைய யதார்த்த உண்மைகளை நம்முடைய கண் முன்பு படம் பிடித்து காண்பித்தார். நீங்கள் வசதியாக இருக்கிறவர்கள் ஒன்றா உட்காந்து ஏர் கண்டிஷன் அறையில் வாழ்க்கை எப்படின்னு பேசுவது பெரிய விஷயம் அல்ல. தெருவில் போய் அன்றாடம் வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். மடகாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஊரில் 4 வருஷமாக மழை பெய்யல. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 4 வருஷமாக மழை பெய்யல. அங்கே ஒரு பெண்மணி அந்த இன்டர்வியூவில் ஒரு பதில் சொல்கிறாங்க. 6 மாத காலமாக வெட்டுக்கிளிகளை மட்டும் பிடித்து தின்று கொண்டிருக்கிறோம். உலகத்தோட ஒரு மூலை பாருங்க. இந்த உலக மண்ணுக்குள்ளே இருக்கிற ஒரு நாட்டிலேயே மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. சரி, வேற வளமான நாடுகளுக்குள்ள பாருங்க, பல வீடுகளுக்குள்ளேயே அப்படி பசியாலும் பட்டினியாலும் துன்பப்படுகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, 10 காசு சம்பாதிக்கிறதுக்கு பல பேர் படுகிற வேதனை எப்படி இருக்கிறது. இதையெல்லாம் அப்படியே நம்முடைய நெஞ்சு உரைக்கும்படியாக தம்பி சரவணன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அப்படி ஒரே அடியாக நாம் இதையே நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் எப்படி? வாழ்க்கையினுடைய இன்னொரு அழகான பகுதியை, ஒரு வர்ணஜால பகுதியை, ஒரு வானவில்லின் வரைபடத்தை நாம் பார்க்க வேண்டாமா? அப்படி சொல்கிறதுக்காக நல்ல இசை ஞானம் உடைய ஒரு பாரம்பரியத்தில் நல்ல பேச்சு மேடையிலே அனுபவங்கள் மிக உடைய நம்முடைய சுசித்ரா அவர்கள் பூந்தோட்டம் என்பதை எடுத்துரைப்பதற்காக வருகிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலே பேச வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள், ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துகள். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி? ஒரு அழகான பாட்டு இருக்கு. யார் கேட்குறாங்க தெரியுமா? கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். படித்தவனோ உடனே சிரித்து விட்டான் அப்படின்னு ரொம்ப அழகா வரும் இந்த பாட்டுல. ஓ, அப்ப நான் தான் கடவுளா? நடுவர்கள் கடவுளுக்கு சமானமானவர்கள் இல்லையா? ஒரு மனிதன் வாழ்வை துன்பம் என்றான், ஒரு மனிதன் இன்பம் என்றான்னா கேட்டவர் கடவுள் தானே? இந்த பட்டி மண்டபத்திலயும் நம்ம அதை தான் பாக்குறோம். இப்போ இவர்கள் இந்த வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாழ்க்கையானது பூந்தோட்டம் அப்படின்னு சொல்றோம். சரவணன் அவர்கள் நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனார். இன்னைக்கு ஒரு சிட்டுக்குருவியை பார்க்க முடியுதா அப்படின்லாம் கேட்டுக்கொண்டு போகும் பொழுது அந்த மாதிரி ஒரு நிலை இன்று உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் போராடும் மனிதர்களே. வாழ்க்கைய பூந்தோட்டமா பார்த்து கிடைச்சதை வச்சுட்டு நிம்மதியா இருந்தா, பழைய காலத்துல பெரியவர்கள் இருந்தது போல ஒரு வாழ்க்கையை
நாம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று வாழ்ந்திருந்தால் இன்றைய சூழல் வந்திருக்குமா? அவர்கள் சொல்லும் வண்ணம் இன்னைக்கு போராட்டம் தான். நம்மளுடைய தாத்தாக்கள்கிட்டலாம் போய் கேட்கும் பொழுது இப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. வீட்டில் 10-15 பேர் நிச்சயமா உண்டு. அந்த அம்மா 15 பேருக்கும் 15 விதமான சமையல் செய்வாங்க. ஆனா அந்த அம்மாட்ட போய் உங்களுக்கு வாழ்க்கை போராட்டமா இருக்கான்னு கேட்டா அவங்க ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, நிச்சயமா போராட்டம் இல்லை, என் குழந்தைகளுக்காக நான் பண்றேன், அது எப்படி எனக்கு போராட்டமாக இருக்கும்? என் குழந்தைகளுக்காக நான் எல்லாம் செய்யறேன். அப்படி அவர்கள் அந்த பாசத்தை மையமாக வைத்து எல்லாத்தையும் செய்யும் பொழுது வாழ்க்கை அவர்களுக்கு பூந்தோட்டமாக இருந்தது. இந்த பூமி எப்பேற்பட்டது? இந்த விண்ணில் ஆனந்தம், அந்த மண்ணில் ஆனந்தம், இந்த பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வயலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், கண்ணே நரையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோர் நதியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. என்ன அற்புதமான வார்த்தைகள்! சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள ஸ்வர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இருக்கு. இதை தெரிந்து கொண்டாலே வாழ்க்கையானது பூந்தோட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை எங்க வராம இருக்கு? வீடுக்கு வீடு கணவன் மனைவினா சண்டை போட்டாதாங்க கணவன் மனைவி, இல்லைன்னா ரயில்வே பேசஞ்சர் அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா கூட அது எப்படி சமாதானமாகணும்? போராட்டமாக நினைப்பவர்கள் மேற்கொண்டு வளர்ந்து 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 அந்த பேச்சை வளர்த்து கொண்டே போவார்கள். சேரணும் என்ற எண்ணமே வராது. ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியும் நல்ல ஒரு பூந்தோட்டமாக அது இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த க்ஷணமாத்திரம் கோபம் வரும், வந்த கோபம் தெரியாது போய்விடும். இது கண்ணதாசன் அவர்கள் பாடல நமக்கு சொல்லலையா? வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. அப்படி சொல்லிட்டு வரும்போது அழகான வார்த்தைகள் அதுல. காதலித்த பெண்ணை இன்று காணுமே கண்ணா, கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா. அந்தம்மா பதில், காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா அப்படின்னு வரும். இப்படியே சண்டை போட்டு ஒரு குழந்தைய வச்சு அவர்கள் அழகா அந்த ஊடலை காண்பித்து கொண்டு வரும் பொழுது கடைசி வரிதான் ரொம்ப அழகு. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா, அவரில்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. என்ன அழகா அந்த ஊடல் ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த ஊடல் ஆரம்பித்து அது கூடும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கே, அந்த பூந்தோட்டத்துக்காக 10 தடவை சண்டை போட்டா பரவாயில்லன்னு தோணும். இன்னும் எளிமையாக சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஒரு பஸ்ல அழகா பயணம் போறோம். நல்ல ஒரு மலை பிரதேசத்துல பஸ்ல அப்படி அழகா பயணம் போய்கொண்டே இருக்கும் பொழுது அந்த நேரத்துல கண்டக்டர்கிட்ட நம்ம டிக்கெட் வாங்குறோம். நம்ம கொடுத்த உடனே கண்டக்டர் 5 ரூபா நமக்கு சில்லறை திருப்பி கொடுக்கணும். நான் வந்து கொடுக்குறேன்ப்பா, இப்போ என் கையில் 5 ரூபா இல்லை, கொஞ்சம் பொறு, நான் எல்லாம் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு வந்து உன் கையில் அந்த 5 ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்வார். இவர் உட்காந்துருக்கிறதோ ஜன்னலோரம். அழகான பாதை, அந்த மலையில சோலைகளும் அதுவும் அவ்வளவு அழகாக இருக்கின்றது. கண்ணு கெட்டின தூரம் வரை பச்சை பசேர் என்று அழகா இருந்துட்டு இருக்கு. ஆனா இவர் அந்த பக்கம் பாக்குறாரான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. கண்டக்டரையே பார்த்துட்டு இருப்பாரு, எப்ப அந்த 5 ரூபாயை கொடுக்க போறாரு, எப்ப அந்த 5 ரூபாயை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். அது மாதிரி சில்லறை விஷயங்களுக்காக பார்த்து கொண்டு போராடி கொண்டு அழகான பூந்தோட்டத்தை பார்க்க மக்கள் தவறுகின்றார்கள் என்றுதான் சொல்கின்றோம். அப்படி பூந்தோட்டமாக அவர்கள் வாழ்க்கையை பார்த்தால் நல்ல ஒரு எண்ணம், நம்ம மனசுலதான் எல்லாம் இருக்கு, நம்மளால இப்படி இருந்தா தான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறது இல்லாம எப்படி இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் அவர்கள் மனதில் விதைத்து விட்டார்கள் என்றால் யார் வேணாலும் வாழ நினைத்தால் வாழ முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று சொல்லி, இந்த பூமியே பூவனம், உங்கள் பூக்களை தேடுங்கள்,
என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ நினைத்தால் வாழலாம். பாடினவங்க பாடினா நானும் நடுவரும் பாட வேண்டாமா? அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அதாவது எல்லாமே இருக்கு, நாம் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. ரொம்ப அருமையான அந்த செய்தி அவங்க முன் வச்சாங்க. இப்போ போராட்டமே வருது. வாழ்க்கை போராட்டம்ங்கிறதுலாம் கிடையாது, போராட்டமே வருது. யார் வரா? போராட்டம் என்ற அணியிலே பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் சாதாரணமாக அன்பானவர்களேன்னு சொல்லும் போதே நமக்கு அப்படியே கோல நடுங்கும். அப்படி அழுத்தமாக சொல்லக்கூடியவர்கள், ஆற்றலோடு பேசுகிறவர்கள். சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களை வாழ்க்கை ஒரு போராட்டம் என்பதை தலைமையேற்று போரை நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய உலகமெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜி தொலைக்காட்சி தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் பணிவன்பான வாழ்த்தும் வணக்கம். வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா? பூந்தோட்டம்தான் என்று 2 பேர் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார்கள். முதலில் பேசிய சகோதரி மிக சிறப்பாக தன்னுடைய லாவகமான பேச்சாற்றலால் இந்த தலைப்பை அணுகினார்கள். நான் அவர் பேசியதை முழுமையாக ரசித்தபடி இருந்தேன். அவர் ஒரு இடத்திலே சொன்னார், தேங்கி கிடப்பது போராட்டம், ஓடிக்கொண்டே இருப்பதுதான் பூந்தோட்டம் என்று சொன்னார். நான் யோசித்து பார்க்கிறேன், இல்லையே, ஒரு இடத்தில் நின்று நிதானிப்பது தானே பூந்தோட்டம், ஓடிக்கொண்டே இருப்பது தானே போராட்டம். அவர் மாற்றி சொல்லுகிறார், தேங்கி கிடப்பது போராட்டம் என்கிறார். சுடும் வரைக்கும் தான் நெருப்பு, சுற்றும் வரைக்கும் தான் பூமி, போராடும் வரைக்கும் தான் மனிதன். போராட்டம் என்பது அவனுடைய இயல்பிலேயே இருக்கிறது. ஒரு விதை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது மண்ணிற்குள் புதைந்து உள்ளே நடத்துகின்ற போராட்டத்தினால் தானே உங்களுக்கு பூந்தோட்டமே கிடைக்கிறது. பூந்தோட்டம் என்பது என்ன தெரியுமா? நீங்க சாப்பிடுறீங்கல்ல பொங்கல், அதுல நடுவுல வர முந்திரி பருப்பு மாதிரி. முந்திரி பருப்பையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. இந்த பொங்கலை சாப்பிடுறதுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அது. இந்த போராட்டத்தை சந்திப்பதற்காகத்தான் அவ்வப்போது ஒரு பூந்தோட்டம் வந்து விட்டு போகும் வாழ்க்கையில். போராட்டம் என்பது, இப்ப காதல் பத்தி ஏதோ சொன்னாங்கல்ல, எனக்கு இப்படி யோசிக்க தோன்றுகிறது. கீட்ஸ் என்கின்ற ஒரு மாபெரும் கவிஞன் ஒரு பூச்சாடியை பார்த்தான். அந்த பூச்சாடியை பார்த்து அவன் கவிதை எழுதினான். அதுல ஒரு காட்சி, ஒரு காதலன் இருக்கிறான், ஒரு காதலி இருக்கிறாள். காதலியை அவன் இப்படி கையில இப்படி போட்டிருக்கான், கிட்ட நெருங்கி இருக்கிறான், இன்னும் முத்தமிடவில்லை. அப்படி ஒரு காட்சி கீட்ஸ் எழுதினான். அதை அப்துல் ரஹ்மான் மொழிபெயர்த்தார். அவர் சொல்கிறார், துணிச்சலான காதலனே, துணிச்சலான காதலனே. பக்கத்துல அந்த காதலியை போட்டுட்டு இருக்கிற அந்த காதலன் முத்தமிட வருகிறான். துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய். நீ அதை ஒருபோதும் அடைய போவதில்லை. இருந்தாலும் வருத்தப்படாதே, உன் காதலி ஒளிமங்கவே மாட்டாள், அழகாகவே இருப்பாள், நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாய். ஏனென்றால் அது ஓவியம், அவ்வளவுதான். பூந்தோட்டம் இவ்வளவுதான், அது ஒரு ஃபிளாஷ் தான். அது எங்கேயோ ஒன்று நிக்குது. அதை தொடர்ந்து அதற்காக அத்தகைய சிறிய சிறிய சந்தோஷங்களுக்காக நீங்கள் ஓடுகிறீர்கள் பாருங்கள். அதுதானே அம்மா வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது. அந்த வாழ்க்கையை சந்திப்பது என்பது அவ்வளவு சுலபமானதை நீங்க ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போயிட்டீங்க. நீங்க எல்லாம் வேலைக்கு போற ஆட்கள்மா, நான்லாம் வேலைக்கு போற ஆள். எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாம் சுதந்திரமானவர்களா? இல்லைங்க, வலிதான், வலிகளோடும் தான் இருக்கிறது வாழ்க்கை. விளையாட்டாக பேசுகிறார்கள், ஜோக்கா, அவ்வளோ சுலபமா நான் கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லாத்தையும் ஒரே ஒரு ஜோக்ல அடிச்சுட்டு போயிடுவாங்க. பூந்தோட்டம் அது. உஃப்னு ஊதுறவனுக்கு பூந்தோட்டம், ஊதப்படுறவங்களுக்கு
போராடி போராடி நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை முன்வைக்கின்ற பொழுது, எங்களுடைய போராட்டம் எல்லாம் அப்படி தட்டி கழிச்சிட்டு போகின்ற பொழுது வருகின்ற எரிச்சல் இருக்கு இல்லையா? ஆனால் அந்த எரிச்சல் ஒரு விதமான வெப்பம் அடுத்த போராட்ட களத்திற்கு எங்களை தயாராக்கும். யோசித்து பார்த்தால் உண்மையாக சொல்லுகிறேன், பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், அற்புதமான விஷயங்கள் எல்லாமே ஒரு வலியுடன் தான் இருக்கு. ஒரு பெண் தான் இதை சொல்ல முடியும். அதனால சொல்றேன், நம்ம எப்படி தெரியுமாமா இருக்கணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா சொன்னார்ல, காலையில துர்கா, சாயந்தரம் மாறி. என்னதான் நினைக்கிறீங்க ஐயா? காலையிலேருந்து வேலை செஞ்சு மடிஞ்சு செத்து போய் கதவை திறக்கும் போது சிரிச்சுக்கிட்டே திறக்கணுமா? முடியலையா? வலிக்குதியா? வலிச்சா சொல்லணுமா இல்லையா? தற்காத்து நம்பர் 1, தற்கொண்டார் பேணி நம்பர் 2, தகை சார்ந்த சொல் காத்து நம்பர் 3, சோர்விலாள் பெண். சோர்வே இருக்க கூடாது, எல்லாத்தையும் பண்ணணும். சிரிச்சுக்கிட்டே லூசு கூட இருக்காது. சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாதியா? வலிச்ச கத்தனையும் அழுக வரும். என்ன பண்றது? எப்படி எப்போ இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மடிசாயும் கணவன், ஏய் ஸ்மார்ட், இந்த பிசினஸ் வாங்கிட்டியே, பாராட்டு மேனேஜர், மவராசி உன் முகத்துக்காக தான் வேலைக்கே வரேன், சிலாகிக்கும் வேலைக்காரி, இத்தனை சமர்த்தும் அடிபட்டு போகிறதே. மாலை வேலையில் இருந்து வீடு திரும்புகின்ற பொழுது ஆயாவிடம் இருந்து வர மறுக்கும் என் குழந்தையிடம் நான் என்ன செய்வது? அந்த வலியை, இந்த போராட்டத்துடன் தானே என்னுடைய வாழ்க்கையை நான் சந்திக்கிறேன். இல்லை என்று சொல்ல முடியுமா? 35 வருஷம் ஒரு பொண்ணு தன்னுடைய கணவரோட வாழ்ந்தாங்க. பேட்டி எடுக்க ஒருத்தர் வந்தார். மேடம் 35 இயர்ஸ் சூப்பரா வாழ்ந்துருக்கிறீங்க, உங்க புருஷனுடைய கூட வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. உடனே அந்த அம்மா சொன்னா, தமிழ் டீச்சருங்க, என்னால 30 பக்கத்துக்கு கூட எழுத முடியாதுங்க. அந்த அம்மா சொன்னது 300 பக்கம்னால கூட எழுத முடியாது. அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு? எப்படிங்க இருந்தது உங்க மன வாழ்க்கை? இவ்வளவுதாங்க. இது எல்லாம் அடங்கும். சரியா? அடுத்து பாருங்க, 2 பிள்ளைங்களை பெத்தீங்களே, அந்த 2 பிள்ளைங்க எப்படி? 2 பிள்ளைங்க என்ன பேசுறீங்க? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? ஆணுக்கு இருக்கிற வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது 8000 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த வாழ்க்கை என்பதனை நீங்கள் மனதில் கொள்ளும். போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டம் கிடையாது. போராட்டத்தினால் நாங்கள் வருத்தப்படுகிறோம் என்று சொல்ல இல்லை, போராட்டத்தினால் நாங்கள் உயிர்ப்புடன் இருக்கிறோம். அந்த ரத்தமும் சதையுமாக அந்த வெப்பத்தில் இருக்கிறோம், அந்த நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறோம். எரிந்து கொண்டுதான் இந்த உலகத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதேனும் அந்த பூந்தோட்டம் கிடைத்து விடாதா என்கின்ற ஏக்கம்தான். கிடைக்க வேண்டுமே. பாதையெல்லாம் முட்கள், மனசு சிறகு கேட்கிறது, புத்தி செருப்பு கேட்கிறது. இரண்டிற்கும் நடுவிலான போராட்டம் தானே எங்களுக்கான எல்லா வாழ்க்கையும். பூந்தோட்டத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை. எங்களுடைய பயணம், ஒரு கழுதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கழுதைக்கு மேல ஒரு சின்ன கம்பை கட்டி விட்டுருவாங்க. கம்பை கட்டி விட்டுட்டு அதுல ஒரு கேரட்டை தொங்க விட்டுருவாங்க, ஓட்டுவாங்க. பெரிய பொதி, அந்த பொதியை சுமந்து அந்த கழுதை போகும். அப்படி போகும்போது அந்த கேரட் இப்படி வந்துட்டு இப்படி போகும். அந்த கேரட் கிடைச்சிராதான்ட்டு இந்த சுமையோடு அந்த கழுதை ஊர் போய் சேரும். அப்படிப்பட்ட நம்முடைய நெற்றிக்கு முன்னால் தொங்க விடப்பட்டு இருக்கக்கூடிய கேரட்டாகத்தான் உங்கள் பூந்தோட்டம் இருக்கிறது. போராடி போராடி பொதியை சுமந்து அதை கிடைத்து விடாதா என்கின்ற ஏக்கத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பிரார்த்திப்போம், பூந்தோட்டம் கிடைக்கட்டும். அந்த பூந்தோட்டத்திற்கான அச்சாரமாக இந்த போராட்டம் திகழட்டும். வாழ்க்கை என்பது போராட்டமாகவே தான் இருக்கிறது என்பதாக என்னுடைய பேச்சை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உணர்ச்சி பூர்வமாக வலியையும் வேதனையையும் அப்படியே படம் பிடித்து காட்டிய ஒரு பேச்சு அவருடைய பேச்சு. ஒரு உதாரணம் சொன்னாங்க.
கழுதிக்கு முன்னாடி ஒரு கேரட்டை கட்டி விட்டுருப்பான். அந்த கேரட் ஆடிக்கிட்டே இருக்கிறதால கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு அதுலேயே அந்த பொதியை சுமந்துக்கிட்டு அது போய் சேரும்னு. நிஜமாவே அவன் நல்ல முதலாளியாக இருந்தால் கடைசியாவது அந்த ஒன்றை எடுத்து போடுவான். அந்த வேதனையை ரொம்ப அழகாக படம் பிடித்து காமிச்சாங்க. நமக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது, அதெல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் நமக்கு வேண்டியிருக்கார். அந்த மாதிரி நினச்சா யாரை கூப்பிடுவோம்? நகைச்சுவை நாவரசர் திரு மோகன சுந்தரம் அவர்கள். வாங்க. என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் ஆயுத பூஜை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் அன்பு சகோதரி பர்வீன் அவர்கள், இந்த பர்வீன் எப்போ பேச வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடும். பிரமிப்பு ஏற்படுத்தும், அது புரிஞ்சதுக்குள்ள முச்சிடும். வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா, ரொம்ப சிம்பிளான தலைப்புங்க இது உடனே கீட்ஸு, சோசியலிசம், கம்யூனிசம், லெனின்னு எனக்கு அப்பான ஆயிடுச்சு. உண்மையிலே போராட்டம் தான் போல இருக்குதுன்னு. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அந்த அம்மான்னு நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா? அதை ஒரு மனுஷன் 6 அறிவு இருக்கு, சரியா? அதுக்கு தான் கடவுள் 6 அறிவு கொடுத்தார். ஆக வாழ்க்கையை பூந்தோட்டமாக பார்க்க வேண்டும், இல்லை பூந்தோட்டமாக மாற்ற வேண்டும். இந்த ரெண்டுத்துக்கும் இல்லைன்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும் சார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃப்ளைட்டில் போகிறது ஒரு மகிழ்ச்சி, கம்பீரம், கௌரவம் இல்லையா? ஆனால் எத்தனை பேர் பாருங்க, ஃப்ளைட்டு உள்ளே ஏறி உட்கார்ந்து புறப்படுறதுக்கு முன்னாலங்க அந்த ஹேர் ஹோஸ்டெல்லாம் அழகாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. புறப்படுறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, சார் ஒருவேளை ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, எப்போ டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் சொல்ல மாட்டான், ஏறி உட்கார்ந்து கதவெல்லாம் மூடிடுவான். புறப்பட போது அப்போ சொல்லுங்க, பறக்கும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல் உங்களுக்கு ஏர் பேக் ஒன்று சீட்டுக்கு கீழே வச்சிருக்கிறோம், அதை எப்படி போட்டுக்கணும்னா அப்படின்னு போட்டு காமிப்பாங்க சார். யாராவது கேட்டிருக்கோமா இன்னைக்காவது, இந்த பார் அந்த அர்ஜென்ட்டில் உன்னை தேட முடியாது, ஏன் ஏர் பேக்கை என்கிட்ட கொடுத்து நான் இப்போவே ஊதி பார்த்துக்கிறேன். ஆமாங்க, செக் பண்ணணும்ல, உயிர் நம்மளது இல்லை, செக் பண்ணணும்ல. இதெல்லாம் நீ டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், சார் போராட்டம் தான், ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சிச்சி பத்திரமா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை இல்லைன்னா போய் சேர்ந்துருவோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆக எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினைக்க கற்றுக்கணும் சார். டி ராஜேந்தர் எத்தனை வருஷம் முன்னால் சொன்னார், அப்போ கூட உங்களுக்கு தெரியல. ரோஜாவில் முள் இருக்குன்னு பார்க்கக்கூடாது, முள்ளடுவில் ரோஜா இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய பார்வை. அவர் சொல்லியே நீங்கள் திருந்தலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சில பேர் அப்படியே இருக்கான் சார், அப்படியே இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜோசியத்தில் நம்பிக்கை போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்கிறான், நேற்று ஜோசியர்கிட்ட போனேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசுன்னா. என்னடாண்ணா, எனக்கு ஆயுசு ரொம்ப கம்மியானா. என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை 90 வயசு வரையும் தான் இருப்பேன் நான். அப்புறம் என்ன, அதுக்கு மேலே இருந்து என்னடா பண்ண போகிற? 120 வருஷம் இருந்து ராமானுஜர் மாதிரி ஆன்மீக புரட்சி பண்ண போறியா? நீ கட்சி வரையும் பென்ஷன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ண போற. 90 வயசு போறாரா சார்? ஜோசியமே பொய். அதை பார்த்துட்டு 90 வயசு ஜாஸ்தி. ஆனால் அதுக்காக இவன் 45 வயசுலேருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டானே, இதை போய் போராட்டம்னு சொல்லுவானுங்க. என்ன வாழ்க்கை சார்? அப்படிதான் சார் இருக்கும் வாழ்க்கையில். சார் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு, நான் பார்த்துருக்கேங்க, கஷ்டப்பட்டு பஸ்ஸு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம போகிற பஸ் வரும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். கஷ்டப்பட்டு ஏறி நிற்க இடம் இல்லாமல் அடுத்தவன் நம்ம காலை வச்சு நிற்பான். நீங்கள் ஏறி நின்று பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி பின்னால் திரும்பி பாருங்களேன், அதே நம்பர் பஸ்ஸு காலியாக வரும். பார்த்துக்கிறீங்களா? அதான் வாழ்க்கை. நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு வேற போவோம். அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாதுங்க. எல்லாமே அப்படிதான். சில பேர் கியூவில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம நிற்கிற கியூ இருக்குல்ல, நவரவே நவராது. அடுத்த கியூ சீக்கிரம் போகும். இருடா 5 நிமிஷம் இருடா வந்துடும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, இந்த கியூவில் கொஞ்சம் நேரம் நிற்பான், அது கொஞ்சம் போனோன்னா அதில் போய் கிட்டுவான், அப்புறம் அது நிற்க இது போகும், அப்புறம் இதில் வந்து நின்றுடுவான். சார் கட்சி வரையும் அவன் கியூவில் தான் நிற்பான் 1 ஹவருக்கு மேலே. ஏன்? இந்த போராட்டன்ற கேஸு தான்.
எல்லாத்தையுமே ஈஸியாக பார்க்க கற்றுக்கணுங்க. எல்லாத்துக்குமே கவலைப்பட்டா வாழ்க்கை போராட்டம் தான். இப்போ பெட்ரோல் விலை 100 ரூபாய் ஆயிடுச்சு. பெட்ரோல் விலை ஏறுது ஏதோ எல்லாம் பிபி ஏற்றக்கூடாது, டெய்லி அதை படிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நாடு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சா நமக்கு தேவை நம்மளுடைய மகிழ்ச்சி. அதனால் நம்ம என்ன பண்ணணும், படுக்கும் போகும்போதே நாளைக்கு காலையில் பெட்ரோல் 1 ரூபாய் ஏறிடும் அப்படின்னு நினச்சி படுத்துடணும். காலைல எழுந்து பேப்பர் பார்த்தா 68 பைசா தான் ஏறி இருக்கும். அப்போ நம்மளுக்கு 32 பைசா லாபம். வாழ்க்கை அதுதான் பூந்தோட்டம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க, சந்தோஷமே இல்லைங்க. டை கல்யாணமும் பண்ணிக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், எதுக்கு? ஏதோ ஒன்றுத்துக்கு ஆசை பண்ணும். அந்த சந்தோஷன்றது கல்யாண காம்போல வராது. இது இல்லைங்க. அதுக்கப்புறம் சொல்கிறான் பேசாமல் சாமியாராக போயிடலான்னு நினைக்கிறேன்னு. ஆனால் லூசு, சாமியாரே சந்தோஷமாக தனியாக தீவு வாங்கின்னு இருக்கிறான். இன்றைக்கு உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே ஆள் அவன் தான் சார். இல்லை உண்மைதானே? சந்தேகம் தான் நடுவரை கேளுங்க. கைலாசாக்காவு தான் ஆன்மீக ஆலோசகர். எதுவாக இருந்தாலும் சரிங்க சார், சமாளிக்கணும் சார். அதுதான் நீங்கள் போராட்டம் ரொம்ப பெருசு இல்லை, நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான். எங்கள் ஹெச்ஓடிங்க லேடி எப்பவும் திட்டுவாங்க, அதுவும் ஜென்ஸுனா ரொம்ப திட்டுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரே நாள் போனேன், வாட் மிஸ்டர் மோகன சுந்தரம் நீங்கள் லேட்டாக வந்துட்டு டக்குன்னு நான் பண்ணேன், மேம் நீங்கள் போட்டிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு. முடிஞ்சு போச்சு. ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட வீட்டில் அதான் சொன்னார் காலையில் லஞ்சு. அந்த ஆள் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமிச்சிக்கிறான். சில பேர் காது ஷார்ப்பாக இருக்கும், எனக்கு கூட தான் காது ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் சில நேரத்தில் காது செவிடு மாதிரி தான் இருப்பேன். வேறு வழி கிடையாது, இல்லைன்னா டென்ஷன் ஆகணும். வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கணும். வீட்டிலங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை அவ்வளோ கொஞ்சுவா, பேபி பேபி பேபின்றா. நம்ம இருக்கும்போது அவனை திட்டுறா. சத்தியமாக சொல்கிறான், அதை அவனை தான் திட்டுறாளா நம்மளை திட்டுறாளா ஒன்றும் புரியாது. எனக்குன்னு வந்து வாட்சியடான்றா. என்ன சொன்ன மாதிரியே இருக்கும். எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்குலாம் மண்டையில் ஏறாதா, இன்னும் எத்தனை வருஷம் உங்க கூட குப்பை கொட்டணுமோ, இதெல்லாம் பையனை பார்த்து சொல்கிறா. இல்லை, நம்மளை பார்த்து தான். நம்ம அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது சார். சொந்தக்காரன் எவ்வளோ கஷ்டம் சார். சார் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் மாமாவை கூப்பிட்டா, கிரகப்பிரவேசம் அன்றைக்கி எங்கள் மாமா வந்து சொல்கிறாரு, வாஸ்துபடி உங்கள் வீடு சரியில்லைன்னாரு. கிரகப்பிரவேசத்துக்கே சொல்கிறான் சார் மாமா, வாஸ்துபடி உன் வீடு சரியில்லைன்னு. ஏன் மாமான்னு? எப்பவுமே படிக்கட்டு வந்து லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும். உன் படிக்கட்டு வந்து நஷ்டம்னு இறங்குது, நஷ்டத்தில் கால் வச்சா நஷ்டமாயிடும். கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவன் சார். அருளுரை பாருங்கள் காலையில் சொந்தக்காரன். என் ஒய்ஃபு உடனே பேசாமல் படிக்கட்டு இச்சிடலாமான்றா. இப்போ தான் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறேன். அன்றைக்கேவா நான் சொன்னேன் இல்லை விடு. ஆனால் ஒன்று பாருங்கள், என்னதான் இருந்தாலும் அந்த மாமா சொன்னது மைண்டில் ஏறிக்கினே இருக்கு. சரியா? இப்போ தான் வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், அதனால் படிக்கட்டும் இடிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையே இதுதான் பூந்தோட்டமாக மாற்றுறது. வருவேன், படிக்கட்டுக்கிட்டே நிற்பேன், கங்காரு மாதிரி ஒரே தாவு டொங்குன்னு. எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாக ஆயிடுச்சு. எங்கள் மாமா படி வாஸ்து லாபம்னு. இப்போ என் பையன் என்னை விட அழகாக குதிக்கிறான். நம்ம வாரிசு எப்படி இருப்பான்? அதனால் வாழ்க்கைன்றது போராட்டம் சார். வைரமுத்து ஒரு வரி அற்புதமாக சொல்லுவார், சில நாழிகை வாழும் சிற்றீசல்கள் கூட வெளிச்சம் தேடும். வெளிச்சத்தை தேடுது, ஆனானப்பட்ட மக்கள் வெளிச்சத்தை தேட வேண்டும். இந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் எப்பவுமே நேர்மறையாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம். எதையுமே எங்கள் அணியில் சொன்ன மாதிரி அதை எப்பவுமே நெகட்டிவாக பார்த்தா போராட்டம் தான். நாம் பூந்தோட்டமாக மாற்றி இந்த உலகத்தை புதுப்பிப்போம். நன்றி, வணக்கம். 6 பேரும் நமக்கு பலவிதமான செய்திகளை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ நாம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது, அந்த வாழ்க்கை துன்பமானதா இன்பமானதா, போராட்டமாக பூந்தோட்டமானது கொஞ்சம் பொயட்டிக்காக சொல்லி பார்த்தாலும் ரொம்ப அழகாக நீங்கள் அதை நெருக்கிக்கிட்டே வந்தால் வாழ்க்கை இன்பமானதா துன்பமானதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் இப்படி சொல்கிறேன் பாருங்களேன், நமக்கு என்னென்ன அந்தக்கரணங்கள், அதாவது உள்ள நம்ம செயல்படுவதற்கு கொடுக்கப்பட்ட கருவி என்னென்னா மனம், புத்தி, சித்தம். அகங்காரத்தை விட்டுடுங்க, ஏன்னா அது ஞான நிலையில் பேச வேண்டிய பேச்சு. நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குது. இப்படி சொல்லட்டுமா, எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது மனம், இது ஆரம்ப நிலை. ஆனால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது, கஷ்டமும் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது புத்தி. இப்போ மனம் புத்தி ரெண்டையும் பார்த்துட்டோமா, சித்தம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டான்.
இது ரெண்டுமே நாம தான் உருவாக்கிக்கிறமே ஒழிய அதுல ஒண்ணும் இல்லை, சந்தோஷத்திலையும் ஒண்ணும் இல்லை, துக்கத்திலையும் ஒண்ணும் இல்லை. இது எல்லாமே நம்முடைய கற்பிதம், நாம தான் இதை உண்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. வேணும்னா சந்தோஷத்துக்கு போய்க்கலாம், வேணும்னா துக்கத்துக்கு போய்க்கலாம். இதுக்கெல்லாம் மூல காரணம் நாமன்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. அந்த நிலை தான் சித்தம். அதாவது இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு, இது ரெண்டுமே நாமளா வருவித்துக் கொள்வதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மிக உயர்ந்த 3வது பெருநிலை. இன்னும் ஆழமா நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே போனா 4வது பெருநிலை ஞான நிலை. அது என்னன்னு கேட்டா, இதுல இருந்து நீங்க எது துக்கப்படுகிறதோ, எது இன்பம் அடைகிறதோ அது நான் அல்ல அப்படின்னு விலகியாச்சு அப்படின்னு சொன்னா ஞான நிலையில துக்கமும் கிடையாது, அதுல இன்பமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிற பெருநிலை. அது என்னோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற உணர்வு தான் அந்த துக்கத்துக்கான மூல காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் பாருங்க. இந்த நிலைக்கு தான், ஞான நிலைக்கு தான் ஒவ்வொரு உயிரும் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆழமான ஒரு பார்வை. அது இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? இது ஒரு கேள்வி இருக்கு. உண்மையிலேயே இது சாத்தியமா? உண்மையாகவே எப்பவுமே இதை அடைய முடியுமா? இந்த விஜயதசமி அதாங்க. மனித வாழ்க்கை போராட்டமானது என்பதை விளக்குவதற்காக 9 நாட்கள் போர் நடந்தது, 10வது நாள் வெற்றி நடந்தது. அது விஜயதசமி. அது ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேனே. நான் ரொம்ப பேச்சு ஆரம்பிச்ச காலம் ஊட்டியில பேச்சு. எனக்கு அப்ப எனக்கு கார் கிடையாது, கார் வச்சிருக்கிறவர்கள் நண்பர்களும் கிடையாது. அப்ப நான் பஸ்ஸில் தான் போகணும். அந்த பஸ்ஸில் போகிறதுக்காக நான் மேலே பஸ்ஸில் ஏறினேன். என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, எல்லா சீட்டுமே ரொம்ப இருக்கு. இந்த கடைசியில் லாஸ்ட் சீட் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் காலியாக இருந்தது. நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன், கடைசி சீட்டு உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது தூக்கி தூக்கி போடும். அதுவும் இந்த மலையில் யூட்டர்ன் அடிக்கிற போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்ட்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது அந்த லாஸ்ட் சீட்டில் உட்காந்தா தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வரலாம். எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு, இது நரகம், நரகம், லாஸ்ட் சீட்டில் உட்கார முடியாது அப்படின்ட்டு நான் இறங்க போனேன். அப்போ முன்னாடி சீட்லேருந்து ஒருத்தர், சார் நீங்கள் சுகிசி வந்தானே அப்படின்னார். ஆமாம், ஆனால் இப்போ இந்த அளவுக்கு மீடியாவில் வரல. இப்போ சாதாரண தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம். கேட்குறாரு, நீங்கள் சுகிசி வந்தானே? ஆமாம் ஆமாம், இங்கே வாங்க சார், நீங்கள் இங்கே உட்காருங்க சார். நான் சொன்னேன் நீங்கள் அப்படின்னு, அடுத்த பஸ்ஸில் வரேன், எனக்கு என்ன அவசரமா, நீங்கள் உட்காருங்க சார், நான் அடுத்த பஸ்ஸில் வரேன்னு இறங்கிட்டார். ஒருவேளை என் கூடவே உட்காந்தா எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்குன்னு நினச்சாரா அனுமதி தரல, இறங்கிட்டார். நான் முன்னாடி உட்காந்தேன். வா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் வண்டி புறப்படுது பாருங்க. புறப்படும் போது ஒரு ஹியூமன் டெண்டன்சி, கியூரியாசிட்டி, இப்போ அந்த லாஸ்ட் சீட்டில் யார் உட்காந்துருக்கிறா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக லாஸ்ட் சீட்டில் யாராக இருக்காங்க அப்படி திரும்பி இப்படி பார்த்தேன். சார் நியூலி மேரீடு கப்புள் வராங்க சார், அவங்க ஊட்டிக்கு போகிறதுக்கு. ரெண்டும் வந்து ஏறி உட்காந்து. நான் நினச்சேன், ஐயோ கஷ்டம், அந்த லாஸ்ட்டு இதில் தூக்கி ரொம்ப கஷ்டம், சிரமமாக இருக்கும், இவங்க சிரமப்படுவாங்கன்னு நினச்சா, அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லேயும் சார் அவங்க டிரைவரை கும்பிடுறாங்க சார், டிரைவரை கும்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா? நீ ஏன் அதெல்லாம் பார்த்த? நீ என்ன அவ்வளோ அல்பமான ஆளா? நீ என்ன உன்னை பற்றி பெரிய மனுஷன் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீ என்ன அதெல்லாம் பார்த்த? உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நான் பார்த்தேனே ஒழிய நான் பார்க்கணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை. உங்களுக்கெல்லாம் இந்த விலைக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்த்தேன். என்னை பற்றி ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. இறங்கும் போது சார் அந்த சீட்டை தொட்டு கும்பிட்டுட்டு அவன் சொன்னான், சொர்க்கம் அப்படின்னா. எனக்கு அப்போ தான் பொறி தட்டுச்சு. கடைசி சீட்டை நரகம் என்று நான் நிராகரித்தேன், அந்த கடைசி சீட்டை சொர்க்கம் என்று அவர்கள் அங்கீகரித்தார்கள். கடைசி சீட்டில் சொர்க்கமும் இல்லை, கடைசி சீட்டில் நரகமும் இல்லை. சொர்க்கமும் நரகமும் உங்கள் அபிப்பிராயத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஸோ லைஃப் இஸ் a challenge. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போராடுறதுக்கு தயாராக இருக்கணும். இதுக்கு இந்த பூக்கள் எந்த ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பூந்தோட்டமாலாம் கேட்டீங்கல்ல, பூக்கள் எந்த ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு வரி சார் ஒருத்தன் எழுதி கொன்னே போட்டான் சார். எந்த செடிகளும் பூஜைக்கு போனதே இல்லை. ஏன்? பூக்களை பூஜைக்கு அனுப்புவதோடு அது வேலை முடிந்து விடுகிறதே ஒழிய செடிகள் பூஜைக்கு போனதே இல்லை. ஆனால் இந்த செடிகள் இல்லாமல் பூஜைக்கு பூக்களே இல்லை. யோசிச்சு பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு பர்பஸுக்கு ஒவ்வொரு வகையில் இந்த உலகத்தில் மனிதர்கள் தோன்றி இருக்க முடியும். அதனால நாம என்ன பர்பஸுக்கு வந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இது எல்லாமே நடக்கத்தாண்டா செய்யும். இன்பமும் நடக்கும், துன்பமும் நடக்காது, பெருசாக சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னு நாம விலகி நின்று பார்த்தா இன்ப துன்பம் வஸ்துவில் இல்லை, அதை அனுபவிக்கிறவனிடத்தில் தான் இருக்கிறது என்ற புரிதல் வந்துவிட்டா வாழ்க்கையை போராட்டமாகவும் பார்க்க மாட்டோம், பூந்தோட்டமாகவும் பார்க்க மாட்டோம். வாழ்க்கை என்பது வெறும் வாழ்க்கையே என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.